அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களை பத்தி சொல்லியிருந்தாங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு. பேர் மலர்கொடி, பிள்ளைகளை படிக்க வைக்கணும். மலர்கொடி சரி, என்ன ஏன் உங்க வீட்டுக்காரர் எந்த சப்போர்ட் பண்ணலையா உங்களுக்கு? அவரு வந்து குடிகார சார். நீங்க அப்புறம் எப்படி இந்த பிள்ளைங்களை பாத்துக்கிறீங்க? எப்படி 3 நேரம் சாப்பிடுறீங்களா? 3 நேரம், ஒரு நேரம் இருந்து இல்லைன்னு சார். 2 பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கீங்கல்ல? 3 பொம்பளை பிள்ளை சார். 3 பேர். இன்னொரு பொண்ணு எங்க? இன்னொரு பொண்ணு 10வது. ஒரு சப்போர்ட் தான் சார் இல்ல. அவருக்கு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார். ஆளுங்க சொல்லி தான் நம்ம போய் கூட்டிடுறேன் சார். ஐயோ, உன் பேர் என்ன? ஏன் அழுகுறா? அண்ணன் வந்துட்டாலும் இங்கே பாரு, அழக்கூடாது. என் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்களா? குடும்பத்துல எவ்வளவு கஷ்டங்கள் வேதனைகள் இருந்தா ஒரு தாயோட அழுகையை பார்த்து பிள்ளைங்க அழுகுது பாருங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. சாப்பாடு 100 நாள் வேலைக்கு போய் சார். 3 நேரம் சாப்பிடறது கிடையாது. இருக்கிற வச்சு இந்த பிள்ளைங்க ஸ்கூல்ல சாப்பிடுறது, இருக்கிற வச்சு நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான். அம்மாவும் அழுவாங்க. அம்மா சிரிக்கணும். உங்களுக்கு உதவி வேணுமா வேணாமா? என்ன கஷ்டப்படுறீங்க சொல்ல? வீடு இல்லையா? வீடு என்னாச்சு? வீடு என்ன காச்சு? வீடு இல்லைங்கிற வீடு பின்னாடி உடஞ்சு விழுந்துருச்சு சார். எல்லாம் வந்து பாருங்க ஒரு நாளைக்கு. வீடு சரி, நான் வீட்டுக்கு வரேன்க்கா, கண்டிப்பா வரேன். உங்களுக்கு என்ன தெரியும் இந்த குழந்தைங்க கண்ணுல இருந்து இவ்வளவு தண்ணி வருது? அப்ப எவ்வளவு மனசுல, அந்த பிள்ளைங்க மனசுல எவ்வளவு வலிகள் வேதனைகள் இருக்கும். கடவுள் வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. இந்த வாழ்க்கையை வாழ வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. நான் வீட்டுக்கு வந்து பாக்குறேன், வீடும் வேற இவ்வளவு மோசமா இருக்குங்கிறீங்க. வீட்டுக்கு நான் வரேன். நம்ம பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய யார் கையில இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. அது யாரும் இங்க பாருங்க எல்லாம் சொல்லுவாங்க செய்வாங்க, ஆனா பிள்ளைங்களை வளர்க்கறது நீங்க மட்டும்தான். நீங்க வந்து பட்னியா இருக்க கூடாது, சரியா? கண்டிப்பா நான் கேட்டா சாப்பிட்டேன்னு சொல்ற அளவுக்கு நம்மளால உங்களுக்கு மாசம் மாசம் மல்லிகை ஜாமான் நான் கொடுத்துறேன். தொழிலுக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு, ஏன்னா குழந்தைங்க சாப்பிடுங்க, அந்த பிள்ளைங்க முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும். முதல்ல இந்த குழந்தைங்க பசியா இருக்க வேணாம், இதுல ஜாமான் எல்லாமே இருக்கு, சரியா? மாசம் உங்களுக்கு என்ன தேவையோ, சாப்பிட்றதுக்கு என்ன தேவையோ நான் வீடு தேடி வந்து செஞ்சிருவேன். சந்தோஷமா? நீங்க சாப்பிட்டீங்களா? சிரிச்சாதான் உங்களுக்கு கேக் வேணுமா வேணாமா? வேணும்ல, கேக் வேணும்ல? உனக்கு வேணுமா? பணம் இருக்கு, இந்த பணம் உங்களுக்கு தான். தைரியமா இருங்க. உங்க தைரியம் தான் உங்க பிள்ளைங்களை வளர்க்கும். நீங்க அழுதீங்கன்னா அவங்க அழுவாங்க, நீங்க சிரிச்சீங்கன்னா அவங்க சிரிப்பாங்க. என்னக்கா? நன்றியெல்லாம் வேணாம். நீங்க நல்லா பிள்ளைங்களை பார்த்துட்டு தைரியம் சிரிச்சு முகத்தோட இருங்க, சந்தோஷமா இருங்க. முதல்ல 3 நேரம் அடுத்த கேட்கறப்ப சாப்பிட்டேன்னு சொல்லணும். வீட்டையும் நான் வந்து பாக்குறேன். இதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ நான் செஞ்சு தரேன், சரியாக்கா? இதை நினைச்சு கவலையை வேதனையா போடாதீங்க. இல்ல நீங்க இந்த சேல்ஸ் சொன்னீங்களா, சேல்ஸுக்கு என்ன ஏற்பாடு பண்ணலாங்கிறத யோசிச்சு சொல்லுங்க, அதையும் நான் உங்களுக்கு பண்ணி தரேன், சரியா? நான் அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எல்லாமே பண்ணுவோம். ஓகேனா? அந்த ஊதுபத்தி சேல்ஸ் போறீங்கன்னா கூட போங்க, நான் அது எல்லா உதவியும் நான் பண்ணி தரேன். உங்களால நடக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க, ஆனா தைரியமா இருங்க, மற்றபடி எல்லாம் வரும். இந்த கேக் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. எடுத்து சாப்பிடு, சாப்பிடு. நீ பிஸ்கட்லாம் சாப்பிட்டுக்க, சரியா? பாய். சரிக்கா, நீங்க பார்த்து போங்க, தைரியமா போங்க. எதுனாலும் நான் உங்களுக்கு சொல்றேன்.